பேக் டு ரேவ்ஜெய் விலாக்ஸ். என்னோட சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஆதரவுக்கு மிக்க நன்றிங்க. என் சேனல்ல இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இன்னும் ரொம்ப பிடிச்சா மேல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பிஃபோர் வீக் நான் என்னோட சேனல்ல ஹோம் சென்டர் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். அங்க என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இருக்குங்கிறதையும் நான் ஷோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. பார்க்கலைன்னா நான் லிங்க் தரேன், அகைன் செக் பண்ணி பாருங்க. அங்க வாங்கின நான் திங்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணல. இன்னைக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கியிருந்தா அது என்ன ரேட்டு, ஃபைனலா எவ்வளவு பில் ஆச்சு, அந்த திங்ஸ்லாம் ஒர்த்தா இல்லையாங்கிற முழுக்க என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்றேன். என்னோட ஹோம் சென்டரோட ஹியூஜ் ஹால் இதுதான். என்னோட நியூ ஹோமுக்கு மேக்ஸிமம் டெக்கர் ஐட்டம் எதுவுமே வாங்கல, எல்லாமே கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்றேன். அந்த ப்ராடக்டோட ரேட்டு வந்து நான் கீழே வந்து டேக் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வாங்கின திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பாட்டில். இந்தியாவில் இந்த மாதிரி ஆயில் பாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். யூஏயில் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை. பட் எனக்கு ஆயில் பாட்டில் வந்து பாட்டிலில் யூஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். இதோட ரேட் வந்து 21 கிராம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. லிட்டுமே யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. தென் வந்து இவங்க மென்ஷன் பண்ணது ஆயில் அண்ட் வினிகர். பட் நான் இந்த 2 பாட்டிலுமே ஆயிலுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். தேர்ட் கிச்சன் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட் கிளாஸு. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ ஹோம் சென்டருக்கு போகும்போது இந்த ப்ராடக்ட் மறக்காம விஸ் லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். பட் எனக்கு வந்து 3 தான் தேவைப்பட்டுச்சு. பட் இவங்க செட்டாக 6 தான் தருவேன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் இந்த 6மே வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. நம்ம வந்து டெசர்ட் ஸ்வீட்ஸ்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நீட் லுக்காக இருக்கும். ஃபோர்த் என்னோட கிச்சன் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்கிங் பாட்டில் தான். செட் ஆஃப் 4 தான். இதுலயும் எனக்கு 2 போதும்னு கேட்டேன். பட் அவங்க செட் ஆஃப் 4 தான் எடுக்கணும், நாங்க ஆப்ஷனல் இல்ல 4 எடுத்துட்டேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இந்த ட்ரிங்கிங் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 250 ml வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல கலர்ஸ் அண்ட் பிரிண்ட்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். குவாலிட்டியும் நல்லா இருக்கு. இந்த 4 பாட்டிலுமே நான் 15 கிராம்ஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டா இங்க சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய ஜூஸ் போட்டு குடிக்க ஆரம்பிச்சாச்சு. பாப்பாக்கு இந்த மாதிரி கியூட்டான பிரிண்ட்ல ஜூஸ் போட்டு குடிக்கும்போது அவங்களும் ஸ்கிப் பண்ணாம லைக் பண்ணி ஜூஸ் குடிக்கிறாங்க. இதுக்காகவே இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் கிச்சன் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹேண்ட் டிஷ் வாஷர் தான். இது ஒரு கிளாஸ்ல இருந்தது, பார்க்கும்போது கியூட்டா இருந்தது. சரி, ரேட்டு ஓகேவா இருந்தது. 5 கிராம்ஸ் பாத்ரூம்ல வச்சா நீட் லுக்கா இருக்கிறதுக்காக இதை எடுத்தேன். என்னோட கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல், மெஷரிங் கப்ஸ், மெஷரிங் ஸ்பூன் இல்லாம நான் குக் பண்ணவே மாட்டேன். மெயினா அந்த பர்பஸ்க்காக தான் இந்த மெஷரிங் ஸ்பூன் அண்ட் கப்ஸ் எடுத்திருந்தேன். இந்த ஸ்பூன் வந்து 12 கிராம்ஸ் அண்ட் இந்த கப் வந்து 90 கிராம்ஸ். இந்த கப் வந்து பிளாஸ்டிக். இது 3 நமக்கு வருது, செட் 3 வருது. கொஞ்சம் பேக்கிங் ஐட்டம்லாம் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கிறதுக்காக இந்த 2மே எடுத்திருந்தேன். குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. பக்காவா அவங்க மெஷர்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மெஷரிங் ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் வந்து அவங்க சில்வர்ல கொடுத்துருக்காங்க. இந்த கீழ் பார்ட் வந்து பிளாஸ்டிக்ல இருக்கு. பட் குவாலிட்டி பிளாஸ்டிக் சூப்பரா இருக்கு. நமக்கு 1/4 டீஸ்பூன்ல இருந்து 1 கப் வரைக்குமே இருக்கு. நம்ம குக்கிங்ல இன்னைக்கு ப்ராப்பரா மெஷர் பண்ணி போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கிச்சன் டூல்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். நல்லா ஆஃபர்ஸ்ல இருந்ததுனால டக்குன்னு எடுத்துட்டேன். இந்த வுடன் ஸ்டிக் வந்து 3 கிராம்ஸ்க்கு எடுத்திருந்தேன். இந்த விஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே 9 கிராம்ஸ்க்கு எடுத்திருந்தேன். லைக் பேக்கிங் ஐட்டம்ஸ் இல்லைன்னா எக் வந்து நல்லா பீட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ஸ்ட்ரைனர் வந்து பாத்தீங்கன்னா பிக் சைஸ்ல ஒன்று எடுத்திருந்தேன், ஸ்மால் சைஸ்ல ஒன்று எடுத்திருந்தேன். வந்து டீ ஸ்ட்ரைனருக்காக எடுத்திருந்தேன். இது வந்து பன்னீர் கர்ட் வந்து ஸ்ட்ரைன் பண்றதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ப்ராடக்ட். இந்த கிச்சன் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் கண்டெய்னர். இது செட் ஆஃப் 2 வருது. அரௌண்ட் வந்து 15 கிராம்ஸ் பக்கம் எடுத்திருந்தேன். குவாலிட்டி சூப்பரா இருக்கு. இது கீழே வந்து கிளாஸ்லயே, மேல வந்து பிளாஸ்டிக்ல லிட் வருது. இந்த லிட் நல்லா டைட்டாவே இருக்கு. லைக் நம்ம ஃபுட் லெஃப்ட் ஓவர் ஆனாலும் இல்லை ஃபிஷ் ஆர் சிக்கன் மேரினேட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ்லயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை ஈவன் ஓவன்ல கூட இந்த ப்ராடக்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிச்சன் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீலிங் கிளிப். எனக்கு வந்து இந்த டைம் சேவிங் சொல்லலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லுவேன் என் கிச்சன்ல. இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. இது 7 கிராம்ஸ்க்கு எடுத்திருந்தேன். இது 30 சீலிங் கிளிப் இருக்கு. நம்ம பாக்கெட்ல ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சிருவோம்ல, ஜஸ்ட் இந்த கிளிப்பை வச்சு லாக் பண்ணிட்டா சேஃபா இருக்கும் இந்த ப்ராடக்ட் எல்லாம். நெக்ஸ்ட் 2 ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பாத் மேட் 9 கிராம்ஸ்க்கு வாங்கியிருந்தேன். இந்த பேட்டர்ன் அண்ட் கலர் ரொம்ப பிடிச்சதுனால எடுத்தேன். ஃபியூச்சர்ல தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ மேட் வந்து வீட்டில் அவைலபிளாவே இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த 2-in-1 ஸ்ப்ரே பாட்டில். இதுல ரப்பர் வைப்பர் அண்ட் வந்து மைக்ரோ ஃபைபர் ரெண்டுமே இருக்கு. மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு பர்பஸ்ல வந்து இந்த டேபிள், சேர் இல்லைன்னா வந்து பாத்ரூம்ல இருக்க கிளாஸ்ல எல்லாம் வந்து டஸ்ட் படிஞ்சிச்சுன்னா ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம கார் கிளாஸ்ல இருக்க டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாஸ்டிக்ல வந்து கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். இந்த லிட் வந்து நல்லா டைட்டாவே இருந்துச்சு. இதுல வந்து 500 ml 2 பாக்ஸும் 300 ml வந்து 2 பாக்ஸ் எடுத்திருந்தேன்.
500 ml வந்து 5 கிராம்ஸ், 300 ml வந்து 3 கிராம்ஸ். குவாலிட்டி சூப்பரா இருக்கு. மசாலாவோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக தான் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் 3 ஏர்டைட் கண்டெய்னர் டைப்பர் பேக்ல வைக்கிறதுக்கு காம்பாக்டா இருக்கும். மெயினா பாப்பா வெளியே கூட்டிட்டு போகும்போது ஸ்நாக்ஸ் போட்டு எடுத்துட்டு போறதுக்காக வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாஸ்டிக் ட்ரே தான் எடுத்திருந்தேன். ஈச் வந்து 5 கிராம்ஸ்க்கு எடுத்திருந்தேன். குவாலிட்டி சூப்பரா இருக்கு. ஒரு ட்ரேல வந்து ஆயில் பாட்டில்லாம் வச்சுக்கலாம். இன்னொரு ட்ரேல டெய்லி யூஸ் பண்ற மசாலா பாக்ஸ் வச்சுக்கலாம். அதுக்காக தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ரிவர்சபிள் கட்டிங் போர்ட் தான். போத் சைட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம், இன்னொரு சைடு நான்வெஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கார்னர்ல அவங்க பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, தண்ணியினால வுட் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 36 கிராம்ஸ்க்கு வாங்கியிருந்தேன். ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான், பட் குவாலிட்டிக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து செட் ஆஃப் 6 வரும். ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி கிளாஸ்ல வந்து வாட்டர்லாம் குடிக்கணும்னு சொல்லிட்டு, பட் யூஸ் பண்ண பயமா இருந்துச்சு. பட் இந்த டைம் எடுத்தே ஆகணும்னு எடுத்து, இது வாட்டர் மட்டும் இல்லை, ஸ்மூத்தி, ஜூஸ் இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 20 கிராம்ஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஃபைனலி என்னுடைய ஹோம் சென்டர் ஷாப்பிங் பில்லோட ரேட் வந்து 250 கிராம்ஸ் ஆச்சு. இந்தியா அமௌண்ட்டுக்கு 5000 நான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னுடைய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டர் ஷாப்பிங்கில் நிறைய ப்ராடக்ட்டோட ரேட் நான் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். பட் நிறைய ப்ராடக்ட் வந்து ரீசனபிளான ரேட்டில் அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நான் எல்லாமே ரீசனபிளான ரேட்டில் தான் ப்ராடக்ட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சில ப்ராடக்ட் ரேட் அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டி அண்ட் டிசைன் வந்து சூப்பராக இருந்துச்சு. Finally end to the video. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீலாக்ல உங்களை அகைன் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.